ஏ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மேன் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த மேனோட சாப்டர் கம்மி, ஆனால் கதை பயங்கரமாக இருக்கும். சரியே தரமாக எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. நல்லா ஷேர் பண்ணி அண்ணன் நல்லா பூஸ்ட் பண்ணி விடுங்கடா. ஏன்னா பக்காவாக இருக்கிற கதை. பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபேண்டசிலேருந்து ஃபைட்ஸ் வரைக்கும் எல்லாமே இதில் அழகமாக அப்படி எடுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போயிடலாம். பொதுவாக இந்த ரைன்கார்னேஷன் ஸ்டோரியில் எப்படி ஆரம்பிக்கும்? ஹீரோ எதனா போய் ட்ரக்கில் போய் ஊந்து செத்துருவான். அதுக்கப்புறம் எதனா ஒரு உலகத்துக்கு போய் எதனா ஒரு ஏஞ்சலை மீட் பண்ணி அப்படியே ரெயின்கார்னேட்டே வருவான். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெயின்கார்னேட் ஆயிருக்கிறது ஒரு ஸ்வாடாக, அதுவும் சாதாரண ஸ்வாட் இல்லை, ஒரு லெஜெண்டரி ஸ்வாட். நூற்றுக்கணக்கான வருஷங்களா பல பேருக்கு இவன் மாஸ்டர்ஸாக திகழ்ந்திருக்கான். ஏகப்பட்ட பேர் டெவலப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் இல்லையா? அதனால தான் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஃபேண்டசி கதையெல்லாம் பேசும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசுகிற ஸ்வாட் தான் நம்ம ஹீரோ. அண்ட் ஃபைனலாக நம்ம ஹீரோ மீட் பண்ண ஒரு ஆள் தான் அவனோட காம்ரேட், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஒரு பர்சன். அவன் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை ஸ்லே பண்ணி ஒரு மிகப்பெரிய வாரியர் திகழ்ந்திருப்பாப்ல. ஒரு சாதாரண கண்ட்ரி ஏரியாலேருந்து வந்த லியோன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற அவன் தான் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனமா. இந்த உலகத்தை ஒன்னா சுற்றி வர்றது, இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறது, ஜஸ்டிஸை சேவ் பண்ணுறது, நல்ல கெட்டவங்களை போட்டு அடிக்கிறது, மற்றவங்களை சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது கடைசியாக அவங்க ஒரு பெரிய பேட்டிலுக்காக போவாங்க. ஒரு பெரிய டிராகன், ஒயிட் டிராகன். அந்த டிராகன் கூட சண்டை போடும்போது இந்த லியோன்பர்க் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சரியான அடி வாங்கிட்டு வாயிலிருந்து பழக்க ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த டிராகன் இவன் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு போல. ஆனால் நம்ம ஆட்கள் சும்மா ஓடுங்களா, ரெண்டு பேரை சேர்ந்தாக்கா அப்படியாப்பட்ட காம்பினேஷன் பரட்டா சால்னா மாதிரி இவனை முடிக்கலான்னு டிராகன் பிரத் அவன் ஓடும்போது நம்ம ஆட்கள் சும்மா ஓடுங்களா, ஒரு 6 காம்பினேஷனை போட்டு அந்த டிராகன் பிரத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணி அமுச்சு விட்டுறானுங்க. போனா அந்த பக்கம் வளர்க்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க கம்பைன் பண்ணி அந்த டிராகன் கூட சண்டை போட்டு ஃபைனலா ஒரு அட்டாக் கொடுப்பாங்க. தி டிராகன் ஸ்லேயர் அட்டாக். அன்டிஃபீட்டபிள், தி லெஜெண்ட் ஆஃப் தி லெஜெண்ட், இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒயிட் டிராகனை அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்லே பண்ணி முடிச்சிடறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த லியோன்பர்க் இருக்காருல, அவருக்குன்னு ஒரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணி ராஜாவாவும் மாறாரு. அண்ட் கடைசியா இவனை ஒரு நேஷனல் ட்ரெஷரா, அதாவது நம்ம ஹீரோ ஒரு நேஷனல் ட்ரெஷரா வச்சுட்டு, ஹீரோட பேர் என்ன தெரியுமா? குருஹோன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருஹோனை வச்சுட்டு, டே எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான்டா புள்ள, நான் இறந்த பிறகு என்னோட டிசெண்டன்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களையும் நீ பாத்துக்கோ. எவனா ஒருத்தன் பொட்டன்ஷியலோட எவனா ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனை சேஃபா நீ பக்கமான ஒரு இடத்துக்கு கூட்டு போ. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த மான்ஸ்டர்ஸ் வார் அப்படின்லாம் வந்தாக்கா லெஜெண்டரி ஸ்வாட் சேவ் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. இவனும் காத்துட்டு இருப்பான். 100 வருஷங்கள் போயிருக்கும். அப்படியே கடந்து போன பிறகு ஏன்டா ரொம்ப சத்தமா இருக்குது, ஏதோ ஒரு பஞ்ச பரதேசியன் தூக்கத்தை கலைக்கிறானே அப்படின்னு முடிச்சு பார்த்தா எவனோ ஒருத்தன் இவனை எடுத்து சுத்திட்டு இருப்பாப்ல. நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா முழுக்குன்னு நல்லா முழுமுட்டை மாதிரி இருப்பாப்ல. இவர் ஹைனஸ், அது ராஜா அவங்க மட்டும் தான் தொடக்கூடிய ஒரு ஸ்வாட், அதை நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சுத்தி இருக்கவங்களா பேசிட்டு இருக்கும்போது அவன் எடுத்து வீசி நிசானா எடுத்து ஹைனஸா, ஒருவேளை இதுதான் என் ஃப்ரெண்டோட டிசெண்டன்டோ, ஒருவேளை இவன் பிரின்ஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இரு யாரு என்னன்றதை பாக்குறேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி அவன் அத்தாரிட்டியை பயன்படுத்தி பாப்பாப்ல. பார்த்தா ஆட்ரியன் லியோன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசான ஒரு பையன். ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கிரேட் 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 டிசெண்டன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஸ் இன்ஹெரிட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா அந்த பையனுக்கு என்ன தெரியுமா இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்கான் பவர்? மொபரிட் ஒபிசிட்டி, அதாவது குட் பையன், கோஆர்டினேட், அப்புறம் பயங்கரமான லேசினஸ், சரியான லூசு பைய, சரியான மானா செஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுலாம் கலாய்க்க முடியுமோ, எப்படி எல்லாம் ஒருத்தனை போட்டு மடத்திட முடியுமோ ஒட்டுமொத்தமா டைட்டில் ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கிறாப்ல. ஆனா பாவி இவனடா என் ஃப்ரெண்டோட டிசெண்டன்ட், டேய் அவன் எப்படி அப்படி லெஜெண்ட் தெரியுமாடா, அவனுக்கு பிறந்தவங்களா நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலத்து வீரரா போறப்பட்டவரோட அவங்களோட அடுத்த வர ஜெனரேஷன் இந்த அளவுக்கான வீக்கா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டிப்ரெஷன் ஆகி போயிடுது மனசுக்கு. இந்த குண்டு பையலுக்கு என்ன அப்படின்னா, நான் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அது ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு போக தெரியும். தலைவனா பண்றாப்ல அப்படின்னா, டேய் எவ்வளோ என்ன இக்னோர் பண்ணக்கூடாது, நான் தான் ஒரு பிரின்ஸ், தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்ன்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு எனக்கு இந்த ஸ்வாட் வேணும், இந்த முட்டாள் ஸ்வாட் வச்சு முட்டாளா பாக்குற எல்லாரையும் என்ன ரெகக்னைஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காப்ல. டிராகன் ஸ்லேயரோட பவர் எனக்கு தா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன ஒரு தர படம் விளக்கண்ண ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா முழுக்குன்னு இருக்கு, செத்த மாதிரி தண்ணி எடுக்க கூட 4 ஆட்களை கூப்பிடாம போல, இவனையே பவர் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது குருஹோன் சொல்லி பேரை கத்தி கூப்பிட்டா அந்த பெரிய அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்ல. யாரும் என் குறுக்க வாழாதீங்க, இது யாரும் வச்சு கூடாது, இது எனக்கு சொந்தமானது, குருஹோன் நான் சொல்ற பேச்சை கேளு, உங்களை மாதிரி குப்பைகள் என்னைக்கும் என்ன போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைத்தியக்கார பையன், நான் தான் சொன்னேன் முட்டி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடி கூட ஒரு 4 பேரை ஜெக்ல எத்துன்னு ஒரு சொல்லுவான் போல. ஏன்னா அவன் சரியா நடக்காதனால நடைபயிற்சி கூட இல்லாம தலைவன் தத்தளித்து தப்பக்கட்டி நாங்க உழும்போது அவனோட தொப்பையை நோக்கி நம்ம ஹீரோவோட ஸ்வாட வச்சிடறாப்ல. அவன் இன்டென்ஷனலா அதை பண்ணிட்டான். ஐ மீன் இன்டென்ஷனல் சொல்ல முடியாது, ஸ்வாட் எடுத்து சுத்திக்கிட்டே இருந்தான். அவன் தடிக்குவோம்னா ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், சச்சக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தொப்பையை பீர்ஸ் பண்ணி அந்த பக்கமா அந்த கத்தி வந்துருது. அதாவது டிசெண்டன்ஸை பார்த்துக்கோடா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுக்குள்ள ப்ராமிஸ் பண்ணவன் அவனோட டிசெண்டன்ட் குத்தி போட்டாடா அப்படின்ற மாதிரி, ஐயோ அம்மா குத்தி போடாடா அப்படின்னு சொல்லி நியூஸ் கூட இங்க வாசிக்கலாம் போல. 100 வருஷங்கள்ல இந்த ஸ்வாடா என்னோட கான்சியஸா நான் ஏந்ததே கிடையாதுடா, தூங்கிட்டு இருந்த தட்டி எழுப்பி இப்படி பண்ணிட்டா விளக்கண்ண அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேல. அவ்வளவுதான், அவனை கூட்டிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ராயல் பிசிஷியன்ஸ் கூப்பிடுறாங்க. என்னடா பண்றது, இந்த ஃபியூச்சரோட இது நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கேடா, இவன் ராஜாவானா என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மால ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி போயிடுது. இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் பிறந்ததுல இருந்தே இப்படி சேஷ்ட புட்சம்னா போல ஏகப்பட்ட
ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. ஒரு பிரின்ஸ் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி தகுதி இல்லாத மாதிரி தான் நடந்துட்டு இருப்பானாமா. ரொம்ப எபிலிட்டியே கிடையாது, சரியான சோம்பேறி, சரியான சோத்து மூட்டை, இந்த கிங்டத்துக்கே வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்லாம் உன்னோட டைட்டில் வந்து வாங்கி வச்சிருப்பான் போல. அப்படியாப்பட்ட பிரின்ஸ் வந்து இப்ப கத்தி குத்து வாங்கியிருக்காரு. அதுவும் பேட்ல கிடையாது, அவனே தடிக்கு வந்து அதை கத்திட்டு சொருவி இருந்திருப்பான். ஆனா அவன் கத்தி குத்து வாங்கி எழுந்தின பிறகு ஒட்டுமொத்தமா ஆள் மாறிட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ரூமர்ஸ் எப்படி ஸ்பெட் ஆகுதுன்னா இவன் வந்து அசிங்கப்பட்டான் போல, ஒரு ஸ்வாட கூட ஹேண்டில் பண்ண முடியாம தன்னோட தொப்பையில குத்திக்கணும். அதனால அசிங்கம் தாங்காம அவன் வந்து ஒரு மாதிரி அடங்கி போய் கிடக்கிறான் போல அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆட்ரியான்றவன் எப்பயோ செத்து போயிட்டான். அந்த இடத்துல உயிரோடு இருக்குது ஆட்ரியன் கிடையாது, பட் நம்மளோட ஸ்வாட், நம்மளோட ஹீரோ தான். ஆனா பாவி குரூவா இருந்தேன்னா, லெஜெண்டரி ஸ்வாடா இருந்தேன்னா, என் ஃப்ரெண்டோட டிசெண்டன்ட் காப்பாத்தோன்னு சத்தியவாக்கு கொடுத்தேன்னா அவனோட ஃப்ரெண்டோட டிசெண்டன்ட்டே கொண்டு போட்டு அவனோட பாடியை டேக் ஓவர் பண்ணிருக்கே, இது எப்படி வந்து சத்திய சோதனை அப்படின்னு ஒட்டுமொத்த ஸ்டோரியை ட்விஸ்ட் பண்ணி இங்கன்னு தான் கதையை ஆரம்பிக்குது. அதாவது டம்மி பிரின்ஸா நம்ம ஹீரோ ரெயின்கார்னேட் சொல்லப்படுது. குத்து குத்து வாங்கின பிறகு வந்த பிறகு எப்படி அதை வந்து ரீஃபார்ம் பண்றான் அப்படின்றதான் இந்த ஸ்டோரியா இருக்க போகுது. வித்தியாசமா இருக்குல்ல, மாசா இருக்குல்ல, கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கா? ஆமா, நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி பாருங்க. இப்போ மெஜஸ்டியாஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாவும் வந்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வந்துட்டாரு போல. அதனால நான் கத்தி குத்து வாங்கி தொப்பை கட்டியாவது ஒரு படுத்துட்டு இருக்கும் போதே வரல, இப்ப எதுக்கு பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கல. அதெல்லாம் இல்ல ராஜா, அவருக்கு வந்து வேலை இருந்திருக்கும் ராஜாக்கு, அதனால தான் உங்களை வந்து பார்க்க வரல, நீங்க எதுவும் வந்து இது பண்ணிக்காதீங்க, அவங்க வேற பக்கத்துல இருக்காங்க என்ன கேட்டு போதுன்ற மாதிரி சொல்லும் போது, கத்தி குத்து வாங்கி நீ தொப்பை கட்டியா உளுந்து திரும்ப எழுந்த பிறகும் உன்னோட அரகன்ஸ் வந்து குறைவே இல்லை, நீ திருந்தவே மாட்டல, நீ இப்படியே தான் இருப்பல அப்படின்னு யாரோ ஒரு அங்கிள் வந்து பேசுறாரு. நம்மளுக்கு யாருன்னே தெரியல, ஏன்னா ஒரு ஸ்வாடா இருந்தாலே அவனுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே கிடையாது, யாரா இருந்தாலே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏலே என்னோட ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் கூட தர மாட்டியா, எழுந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா, நீ அப்பதான்டா இப்படி இருக்க, நீ செத்தா கூட வந்து மாற மாட்டா அப்படின்னு சொல்லல. ஓ இந்த பண்ணிக்குட்டி டீச்சரா இவரு, எனக்கு எப்படா தெரியும், எனக்கு தான் மெமரிஸே கிடையாது, இவன் பண்ணிக்குட்டி தான் செத்து போட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்கல. இவர் ஹைனஸ்ன்ற மாதிரி கூப்பிடும் போது என் மெமரி கொஞ்சம் மெஸ்ஸா இருக்கு, நான் என்ன சொல்றது உங்களுக்கு, கஜினி படம் சூர்யா மாதிரி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த நேரம் பார்த்து ராஜாவன் வரா. எனது ராஜாவா அப்படின்னா அவன் என்னோட அப்பாவா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இந்த டிசெண்டன்ஸ்ல எல்லாம் மக்கு பீஸா இருப்பானு பார்த்தா அவன் ஒர்த் பீஸான்றதை பார்ப்போம்னு யோசிக்கும் போது பார்த்தா ஒரு ஒர்த் பீஸா தான் இருக்காப்ல. ஓகே எல்லாருமே வேஸ்ட் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சில பேர் அந்த பிளட்டை இன்ஹெரிட் பண்ணிருக்காங்கன்றத அவன் புரிஞ்சுக்கிறாப்ல. இந்த இடத்துல நீ எழுந்து என்ன கிரீட்டிங் கூட பண்ண மாட்டியா, ஒரு ராஜாவா இல்லைனாலும் ஒரு அப்பாவா எனக்கு நீ இந்த இடத்துல மரியாதை கொடுத்துருக்கணும், ஆனா ஒரு பர்சனா நீ சேஞ்ச் ஆகவே இல்லை, சாவா பார்த்துட்டு வந்த பிறகு கூட ஐயா அவரை திட்டாதீங்க ஐயா, ஏன்னா அவருக்கு வந்து மெமரிலெஸ் ஆயிடுச்சு, கஜினி பட சூர்யா மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லல. எழுதி கஜினி பட சூர்யா ஆயிட்டாரா, அப்பனா உடம்புல கீழே வச்சிருப்பாரா, ஏன்டா ராயல் பிசிஷியன் அந்த கூப்பிட்டு இந்த ஊமு குத்து குத்துங்கடா, இவ்வளவு பேர் இன்ஃபர்மேஷன் நடந்திருக்குது நமக்கு சொல்லாம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் பிசிஷியனை கூப்பிட அந்த செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, உடம்புல நல்ல கொழுப்பு தான் அதிகமா இருக்குது, அதை குறைச்சிங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாப்ல. மெமரி லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லும் போது பரவாயில்ல, இது கன்வீனியன்ட்டா இருக்கு, ஏகப்பட்ட படங்கள் பார்த்ததுனால இதே ஸ்டோரியில் நம்மளும் வந்து போக போகுது. ஆனா அவர் ஒரு மாதிரி மூஞ்சி டிஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குல்ல, நீ பண்ண விஷயங்களை மறந்துட்டேன்றதால பண்ண விஷயங்கள்லாம் வந்து காணாம போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டுறாப்ல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருக்கா இல்லையா, இந்த பண்ணிக்குட்டி, இவன் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருப்பான் போல, அவங்க அப்பாவே அவனை வெறுக்கிறாருன்னா எந்த அளவுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான் போற. டேய் என்னடா சேஸ்ட பண்ணி வச்ச, அதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ வரை தவிச்சுக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவனை தான் போட்டு அடிப்பாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சுக்கிட்டு அந்த தப்புல இருந்து திருந்தி வாழ்ந்து அதுக்கப்புறம் தப்பே செய்யாம இருந்தா அதுக்கு பேர் வந்து வேற விஷயம். வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி தான் வாழணும், மனுஷங்க எல்லாருமே தப்பு செய்வாங்க, ஆனா அந்த தப்பு செஞ்சதே மறந்து போயிட்டு இந்த மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கே, இது மட்டும் வந்து தப்பு நினைக்காது, இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடத்துல இவர் பேசுறது இன்னும் ஒன்றும் புரியல. பயங்கரமா போட்டு அவனை காட்டுன்னு காட்டி திட்டுன்னு திட்டி வாட்டுன்னு வாட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போகும்போது என்ன ஒரு ஹியூமன் அப்படி இவரே ட்ரீட் பண்ண மாட்டாருன்னா அந்த மாதிரியான வேலைகளை நான் பார்த்துருப்போம் போல. அதாவது நான் இல்ல, இந்த பாடியோட ஓனர் பார்த்துருப்பான் போல. இன்னும் என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்க போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்கல. ஐயா நீ ரொம்ப அடிப்பட்டு நல்ல கொழுப்பு குறைஞ்சிட்டியாப்பா, மூஞ்சில பாருப்பா, உன்னோட அழகே இழந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா என்னோட அம்மா. இந்த ஒரு பொம்பளை தாண்டா இந்த கேரக்டர் லவ் பண்ணோம், ஏன்னா மற்ற எல்லாருமே இவன் ஒரு ஜோபி வெத்தி பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கேவலமான இம்ப்ரெஷன் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா என்னடா தங்கம் நல்லா இழைச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மொழுன்னு நல்லா புளிமூட்டை மாதிரி இருக்க அவனை போயிட்டு இழைச்சு போயிட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படியாப்பட்ட பாசம், தாய் பாசம். அந்த கத்தி குத்து பட்டு நீ எழுந்துக்காம போயிடுவேன்னு நான் பயங்கரமா பயந்துட்டப்பா அப்படின்னு சொல்ல, அந்த கத்தியே நான் தாங்க, குத்து வாங்கினது உங்க பையங்க, உங்க பையன் செத்து போய் பலனா சாவுது. அந்த ஜக்கம்மா படத்துல வரும் பாருங்க, வாமா வா ஏய் நான் செத்து 3 நாள் ஆகுதுடி, அந்த மாதிரி தான் கதை இது. ஏன்னா அவங்க ஆக்சுவல் பையன் வந்து ஆக்சுவலி இறந்து போயிட்டான், அவன் சோல் கூட எங்க போச்சுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது. சரி ஓகே ஏன் உனக்கு கொஞ்ச நேரம் போதும், நான் கொஞ்ச நேரம் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன், நல்லா சாப்பிட்டு தூங்கடா தங்கம், நல்லா கொழுப்பெல்லாம் குறைஞ்சிடாத, இப்படி முழுக்குன்னு நல்ல டெடி பேர் மாதிரி. ஆஹா வாட் அன் ஐரானி, வாட் அ பிளாட் ட்விஸ்ட். ஏய் ஆத்தரே என்ன நல்ல வேலை பார்த்து விட்டடா, என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி விட்டா என் ஃப்ரெண்டோட டிசெண்டன்டே கொல்ல வச்சிட்ட பாத்தியா. சரி வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னு டிப்ரிவேஷன்ல உட்காராம இந்த வாழ்க்கை எப்படி சரியா வாழலாம் அப்படின்றத யோசிக்கலான்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இதுக்கு முன்னாடி வாடா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தான், ஆனா இப்போ இவனே ஒரு ஹீரோவா மாறிட்டான் அப்படின்னு
அப்படின்றது அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அதை எப்படியெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காப்ல. இந்த ஃபேட் பாடியில் ஒரு டேலண்ட்டும் கிடையாது. அந்த பவரை பில்ட் பண்ணோம். முதல்ல மானோ ஹார்ட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மானாவை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹார்ட்டை சுற்றி அது டெப்ளீட் ஆயிடுது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையல் எதுவும் வந்துடாது, ஏன்னா அவனுக்கு டேலண்டே இல்லை இல்லையா. அந்த திரும்பவும் பண்றாப்ல. பார்த்தா அது திரும்ப ஃபெயில் ஆயிடுது. திரும்பவும் பண்றான், திரும்ப ஃபெயில் ஆகுது. திரும்பவும் பண்றான், திரும்ப ஃபெயில் ஆகுது. திரும்பவும் பண்றான், திரும்ப ஃபெயில் ஆகுது. என்னடா இந்த பாடியில ஒண்ணுமே பண்ண முடியல, முட்டி சத்தவன் என்ன வேலையே பார்க்காம இருந்திருப்பான் போலயே. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படா லெஜெண்டரி ஹீரோ ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் இப்படி கதற விட்டீங்களா ஆத்தரே, பழைய பாடி அதை ஸ்வாட மென்ஷன் பண்றாப்ல. அது கண்டிப்பாக வச்சுக்க ஜஸ்ட் செகண்ட்ல மானா ஹார்ட்டை உருவாக்கிருப்பான்டா அடங்கொய்யால அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில யாரோ ஒருத்தர் கதவு தட்டி, ஐயா உங்களுக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது லேடிஸ் வயசு, ஆனா நமக்கு அது செட் ஆகுது. ஸோ மேல் வயசுல பேசிக்கலாம். ஸ்பெஷலா கோயில் வந்து உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மூச்சே மாறி போயிடுது. அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ இந்த கிறுக்கு பிரின்ஸ் லாஸ்ட் டைமே இதை தட்டி விட்டாங்க, இந்த டைமும் தட்ட போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில ஆனா ஹீரோ அப்படி பார்த்ததுக்கான காரணம் அந்த டீ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மானா இருக்குது. உடனே லபக்கு அது குடிக்கிறான். சரி இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் மானா ஹார்ட் உருவாக்கும் போது பார்த்தா அது இன்னும் இன்எஃபிஷியன்ட்டா தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைனி அமௌண்ட் ஆனால் கேதர் பண்ண முடியுது. ஏமா ஒரு நிமிஷம் நிலுமா, இந்த டீ உங்ககிட்ட இன்னும் நிறைய இதா போய் கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஒரு சில நாட்கள் கழித்து அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபைனலா மானா ஹார்ட்டும் உருவாக்கி தாப்ல. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மட்டும் ஏகப்பட்ட வாட்டி பண்ணியிருக்கான். ஆனா அது எல்லாமே அவன் சும்மா மற்றவங்களை கைட் பண்றது மட்டும் தான், அவனே பண்ணதில்லை இல்லையா. பட் திடீர்னு பார்க்கும்போது செம்மையா வலிக்குது, என்னடா ஹார்ட் வலிக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்பதான் அவனுக்கு தெரியுது இவன் ட்ரெயின் பண்ண எல்லா பர்சனும் மானா ஹார்ட் உருவாக்கும் போது செம்மையா அவங்களுக்கு வலிச்சிருக்கும். ஆஹா, மானா ஹார்ட் உருவாக்கும் போது வலிக்குன்றதே மறந்து போயிட்டு, ஐயோ நான் ஒரு ஸ்வாடா இருக்கனால தெரியாம போயிடுச்சு, ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அங்க கான்சியஸா லூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா மானா பேக் ஃப்ளோ ஆகி தலைவர் பிளாஸ்ட் ஆயிடும்ல. நல்லா நசுங்கின தக்காளி மாதிரி பிசுங்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாவது கேதர் பண்ணணும். அப்படியே கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல, பாடிக்குள்ள ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கிறாப்ல, ஹார்ட்டுக்குள்ள போர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. பயங்கரமா பொறுமையா அந்த ப்ராசஸை பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலா ஓரளவுக்கு நம்ம ஹீரோ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப பார்த்தீங்கன்னா மான ஹார்ட்டை அக்வயர் பண்ண பிறகு இருந்தாலும் மற்றவங்களுக்காக பண்ற ஹார்ட்டும் நமக்காக பண்ற ஹார்ட்டுக்கும் அது எஃபர்ட் ரொம்ப டிஃபர் ஆகுது இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கையில ஜெயிச்சிட்டோம் சொல்லு பேக் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பாப்பா குவெஸ்ட் மாதிரி வருது. அதுல என்ன போட்டுக்குது அப்படின்னா, நீங்க மான ஹார்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் அப்டேட் வரல அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி பேசிக்கலி இந்த சிஸ்டமை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், நான் தான் என்னோட இந்த டிசபிள்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஏன்டா நீ இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கே அனுப்புறேன்னா அது எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு திங்கிங். அப்போ டப்பு கட்டி நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் ரீஸ்டோரிங் டு தி ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஸ்டோரேஷன் பண்றதுக்கான கனெக்ஷன் வந்து இல்லையாமா. என்னடா இது 5G கனெக்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, எவனும் எங்கிருந்து மெசேஜ் போறானுங்கன்னு தெரியல. மோஸ்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் அன்அவைலபிள், ஒன்லி ஃபியூ அத்தாரிட்டிஸ் ஆர் அவைலபிள், ஜட்ஜ்மெண்ட் ஓப்பன்டு, ஆனா அதுக்கு சின்னதாக யூஸ் பண்ண முடியும், இன்சைட் ஓப்பன்டு ஆனா அதையும் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும், தேர்ட் ஐ ஓப்பன்டு ஆனா அதையும் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும் எப்படின்னு நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலி இவனோட பிளட் லைனுக்கு இவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இன்னரேட் பண்ணிருக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து அன்லாக் ஆகலையாமா. ஏன்னா இவனுக்கு ஒரு பொட்டன்ஷியலும் இல்ல, ஒரு பவரும் இல்ல, சரியான தண்டமா சுத்திக்கிட்டு இருக்கான் போல. இதுக்கப்புறம் இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி முன்னேறா தான் அதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகும் அப்படின்றதெல்லாம் போத்திருக்கு. சரி அத்தாரிட்டி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி அதை பயன்படுத்தினாக்கா இவனால நல்லா பார்க்க முடியுது, நல்லா ஹியரிங் கேட்க முடியுது, வெளியே இருக்கவங்க இவனை பத்தி என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்றது அண்ட் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி அவனோட அந்த 5 சென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாப்ல. அவன் மானா ஃபுல்லா டெப்ளீட் ஆயிடுது. அதான் லிமிடேஷன் சொன்னால. ஸோ இதை லிமிடேஷன் அவங்ககிட்ட தான் மானாவே இல்லையே, ரொம்ப தம்முத்தூன் இருக்குது. அதை வச்சு அவனால் இதை மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியும். ஒரு காலத்தில் லெஜெண்டரி ஸ்வாட் சொல்லப்பட்ட என்ன இந்த இடத்துல இப்படி விட்டீங்களாடா டே. பட் பரவாயில்ல, இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லையா. ஒரு மானா ஹார்ட் உருவாக்கியிருக்கான், இதுலேருந்து படிப்படியாக டெவலப் ஆகிட்டு போவோம், நமக்கு தான் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் பண்ணுவாப்புல. பார்த்தா அவனுக்கு செமையா பசி எடுக்கும். சரின்னு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க ராயல் இல்லையா. அப்புறம் அவங்க அம்மா வராங்க, ரொம்ப பாசமா ரொம்ப நேசமா அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் கொடுத்த பரத்தெல்லாம் குடிச்சிட்டே இப்படியே குடிச்சிட்டு இருந்தா உடம்பு நல்லா புஷிட்டிக்கா ரொம்ப ஹெல்த்தியா இருப்படா நீ. சொல்ல மறந்துட்ட, இது யாருன்றது உனக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு பார்த்தா ஒரு அங்கிள் மூஞ்சில கோடு போட்ட மாதிரா. இவரை நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஹீரோ யாருன்னு தெரியும் சொல்லிடுறாப்ல. உண்மையாவே மெமரிலெஸ் ஆன பேஷன் போலன்ற மாதிரி சொல்ல, பிரதர் எப்படியாவது என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர்ன்ற மாதிரி சொல்ல, ஓ இதுல குயினோட பிரதரா அப்படின்னு பார்க்கல. அவன் இன்னும் பெருசா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அவரோட மெமரிஸ் எல்லாம் வேஸ்ட் தானே, அது ஏண்டது ஒரு நல்ல விஷயம் நினைச்சுக்கோ அப்படின்னு நெக்கில் அவர் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண தயாரா தான் இருக்கேன், நான் வயிற்றுல இருக்க கொழுப்பு மட்டும் தான் குறைக்க ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு மேல வேற எதுவும் எல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சு அதுவே போதும் பிரதர், அந்த சென்டிமெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையில அவருக்கு துளி கூட அதுல விருப்பமே இல்லை. ஏதோ ராணி கேட்கறாங்கன்றதுனால தான் ஹீரோட தொப்பையை குறை பண்றதே ஒரு ஒத்துருப்பாரு. ஆனா கொடுக்குற ட்ரைனிங் ரொம்ப ஹார்ஷா இருக்குது. டே தம்பி அப்படின்ற மாதிரி போட்டு பரட்டி எடுத்துட்டு இருக்காப்ல. இது வரைக்கும் சாப்பிடுறது குடிக்கிறது, ஏன் நீ தூங்கணும்னா கூட அது ஏன் பர்மிஷனோட தான் நீ பண்ணணும், பிரின்ஸ்ன்றதெல்லாம் தூக்கி போட்டுரு. ஒருவேளை நீ பெஸ்டா ட்ரை பண்ண வச்சுக்கேன், யாருக்கு தெரியும், மேபி உனக்கு நம்மளோட ஃபேமிலி சீக்ரெட் டெக்னிக்லாம் கூட நான் சொல்லி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வேணும்னே இவனால் பண்ண முடியும்னு தெரிஞ்சோம். நெக்ல
மேல ஒரு சேலஞ்ச் விடுறாரு. யாரா இவன் தி அன்டிஃபீட்டட் நைட் தி லெஜெண்டரி வாரியர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து என்ன போயிட்டு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல, யாரா இவன் எங்க இருந்து வந்திருக்கான்? தம்பி நடுங்கிறத பார்த்தா பயப்படுற போல, சரி சரி அடிக்க மாட்டேன் எழுந்திரி அப்படின்னு அங்கிள் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, அங்கிள் நான் வேணா ஒரு பெட்டு பட்டிக்கலாமா, ஒரு 6 மாசத்துல நீங்க வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ற மாதிரி நான் வந்து பண்றேன், அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விஷ் கேட்பேன், அதை நீங்க கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, இந்த சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன், இன்னும் 6 மாசத்துல நான் உன்னை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு நீ டெவலப் ஆயிட்டனா நீ என்ன கேட்டாலும் நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னு அவரும் வந்து அதை ஒத்துக்கிறாப்ல. ஆனா இவ்வளவு பேசின பேச்சுக்கு அந்த உடம்பு வச்சு அவனால் நவரவே முடியல. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால் பிசிக்கலோட தாங்க முடியல. சரி ஓகே மானவ மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மானை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பையா டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவர் பிடிச்சி தப்பி மானை தானே யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் மானை தான் யூஸ் பண்றேன், ஒருவேளை மானா ஹார்ட்டை கிரியேட் பண்ணிடுற மாதிரி கேட்கும்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நானே கிரியேட் பண்ணது எப்படி மெய் மறந்து போயிட்டீங்களா, இந்த ஸ்டோரியில வர ஜீனியஸ் தான் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடா பாவி எதுக்குடா மானா ஹார்ட்டை கிரியேட் பண்ண விளக்க, அதை ஒழுங்கு அழிச்சிரு, ஸ்கிராச்ல இருந்து வேற மெத்தட கத்துக்கோ. ஏன்னா மானா ஹார்ட் யாரை பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? மானா ஹார்ட்ன்றது ஒரு ராங்கான மெத்தடு. மானா ஹார்ட்லாம் வந்து லோலி மெர்சனரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுல ஒரு டம்மி டெக்னிக் கத்துக்கிட்டு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லல ஹீரோக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா காலங்காலமா மானா ஹார்ட்டை பயன்படுத்தி தான் லெஜெண்டரி ஹீரோஸும் உருவாக்கி வச்சிருப்பான். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டம்மி டெக்னிக் ஆமா இல்ல பிளாட் ட்விஸ்ட்ல ஆக்சுவலா என்ன பார்த்து நீங்க ஆச்சரியப்படணும் இல்லையா, நான் ஜீனஸ்ன்னு என்னடா என்ன போட்டு இப்படி திட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். சோ இந்த ஏராவை பொறுத்த வரைக்கும் மானா ஹார்ட் அப்படின்றது ஒரு இன்சஃபிஷியன்ட், அதாவது லாய்க்கப்படாத ஒரு டெக்னிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நானே காட்டுறேன் அப்பதான் புரியும்னு அந்த அங்கிள் வந்து காட்டியிருப்பாரு. மானா செயின் யூஸ் பண்றாங்களாமா. ரிங்கி ஷேக்ல அந்த மானா செயின் இருக்குது இல்லையா, அது அந்த மானா ஹார்ட்டை ஈஸியா உடச்சு போட்டுரும். அண்ட் அதை விட ஹையர் பொட்டன்ஷியல் செம்ம பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மானா ஹார்ட்டை விட ரொம்ப ஸ்டேபிள் ஆனது. மானா ஹார்ட்டை பயன்படுத்தின ஈலை அப்படின்ற சொன்ன ஃபேமிலி வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே மொத்தமா அழிஞ்சு போச்சு. அவங்கள மாதிரி நீ அழியக்கூடாதுன்னு நினைச்சனா மானா ஹார்ட்டை பயன்படுத்தாத. ஏன்னா இப்ப யாரும் யூஸ் பண்றது கிடையாது. மேஜிஷியன்ஸ் வந்து சர்க்கிள்ஸ் அப்படின்றத பயன்படுத்தாங்க, மேஜிக் செயின்ஸ் அப்படின்றத பயன்படுத்தாங்க. இதுல எத்தனை செயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால வந்து மானா கேதர் பண்ண முடியும், டெக்னிக்ஸ் அன்லீஷ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சிங்கிள் செயின், டபுள் செயின், தேர்ட் செயின் அண்ட் குவாட் செயின் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சேர்ந்து பென்டா செயின் ஒன்று இருக்காமா, 5 செயின் சேர்ந்த மாதிரி. அதுதான் ஹையஸ்ட் லெவல் அச்சீவபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது கம்ப்ளீட்டா நம்ம வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டா அது சூப்பர்னு சொல்ல முடியாது. அதோட ஆத்தர் பேரை பார்த்தாக்கா ஏதோ பில்க் அப்படின்னு போட்டிருக்கு. பேரை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வாடா இருக்கும்போது நீ தான் ஃபேமஸா அந்த சாங் ஸ்வாடா, என்னோட பேர் தான் ஏர்னஸ்ட் ஆலிக்டேர், என்ன சொல்ற ஏன் கூட நீ பாட்டாக சேர்ந்துக்கிறியா அப்படின்னு மெஜிஷியனாவும் இருந்திருக்க மாட்டான், ஸ்வாட்ஸ்மேனாவும் இருந்திருக்க மாட்டான். ரெண்டு மிக்ஸ்டு பர்சன் மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ கிளைம் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி ஹீரோ அவன் கையில போயிருக்க மாட்டாப்ல. சோ அவன் தானே இது பரவாயில்ல, ஒரு காலத்துல டம்மி பீஸா இருந்த அவன் டெக்னிக்கை ஃபேமஸ் ஆக்கி உலகத்துல இருக்க எல்லாருமே அவன் டெக்னிக்கை பயன்படுத்துற அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கானா. கட் பண்ணி நெக்ஸ்ட் காட்டினாக்கா, நேத்து நான் கொடுத்த புக்கை படிச்சிட்டியா, நீ பண்ண முட்டாள்தனத்தை நீ ரெகக்னைஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கல, நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஓகே தான், ஆனா அது முட்டாள்தனம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இப்போ அவனுக்கு தெரியும் என்னதான் மானா செயின் மாடர்ன் டெக்னிக்னு சொன்னாலும் மானா ஹார்ட் லெவல் பொட்டன்ஷியல் அதால் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருக்கும் அது முட்டாள்தனமா தான் தெரியுது. ஏன்னா அந்த மானான்ற மெத்தடே வந்து ஹார்ட்ல யூஸ் பண்ணா வேஸ்ட்ன்றதுனால தான் செயின்ன்ற ஒரு மெத்தட் ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதே நம்ம ஹீரோ வேஸ்ட்னு சொல்றான், எந்த ஒரு பேக்கிங்கும் இல்லாம. இவன் வீக்கா இருக்கிறதுனால இவன் சொல்றது யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எல்லா மானா ஹார்ட்டும் சேம் கிடையாது, டிஃபரன்ஸ் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஒரு லெஜெண்டரி ஹீரோட மானா ஹார்ட்டுக்கும் ஒரு சாதா மானா ஹார்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு நாவல் படிச்சுட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதை மர்சனரிஸ் மட்டும் தான் பயன்படுத்தாங்க, லெஜெண்டரி ஹீரோஸ் இது பயன்படுத்தி டிராகன் ஸ்லே பண்ணதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெறும் ஸ்டோரிஸ் மட்டும் தான். அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, இந்த மாதிரி யூஸ் பண்றவங்களால டூரிங் பர்சனை கூட தோக்கடிக்க முடியாம தோத்து போய் நின்று இருக்காங்க. அப்படியாப்பட்ட பாதையில நீ போகணும்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு லூசர் வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருப்ப. ஒருவேளை உண்மையாவே உனக்கு இதுல கான்ஃபிடன்ஸ்னா ஒரு 2 செயின் வாரியரை நீ வந்து தோக்கடி, அதாவது 2 செயினை ஃபார்ம் பண்ண ஒரு நைட்டை நீ தோக்கடி, அப்போ நான் உன்னோட கார்டியனா மாறி நீ என்ன ஆசைப்பட்டு அதெல்லாத்தையும் செய்யறேன். ஓ அங்கிள் சேலஞ்ச் போட்டுறீங்களா, நீங்க என் கார்டியனா இருந்தா அது எனக்கு நல்லதா இல்ல உங்களுக்கு நல்லதான்றதை பாப்போமா, சரி ஓகே நீங்க சொன்ன சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னது என்னோட சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறன்றதெல்லாம் சரி, ஆனா நான் ஒரு கார்டியனுக்கு தகுதியா இல்லையான்றத நீ என்னைய பார்த்து கேட்கிறியா, நான் யாருன்னு தெரியுமா, இந்த கிங்டமோட ஒரு நார்த்தன் ஆர்மியோட கமாண்டர், அது மட்டும் கிடையாது பிளாக் லான்சஸோட மாஸ்டர், மெஜஸ்டிக் சர்வ் பண்ற 5 சில்வர் ஸ்வார்ட்ஸ்ல நானும் ஒருத்த, இது எல்லா டைட்டிலும் வாங்கின ஒரு 4 ரிங் நைட் மாஸ்டர், குவாட் செயின் மாஸ்டர். ஆனா என்ன வேல் பேல்ஹார்ட்னு சொல்லுவாங்க, அந்த குவாலிஃபிகேஷன் போதுமா இல்ல இதுக்கு மேல தகுதி தராதரங்கள்லாம் வேணுமா உன்னோட கார்டியனா மாறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாரும் கத்தி எடுத்து அவர் கழுத்துல வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ டம்மி பீஸா இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ். சோ அவனை ஹையர் படி பார்த்தாக்கா அவன் அடுத்த ராஜாவா ஆகிறதுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. சோ அவனை பார்த்து எவனா எனர்ஜி ரிலீஸ் பண்ணா சும்மா விடுவாங்களா, உங்க பேச்சை நீங்க மீறக்கூடாது அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெக்ல என்ன பண்றானா, அவர் மூஞ்சில கறி பூசலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா சில நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே அடி வாங்கி எப்படி தொப்பக்கட்டியா வந்து நினைஞ்சு போயிருப்பாப்ல. அடிக்கிறா
அடியில் ஆனா தவுளு கிழிஞ்சு தொங்கட்டோன்னு அங்கிள் என்ன போட்டு உரின்னு உரிச்சதுல என் மசில்ஸ் எல்லாம் டேர் ஆயிருக்குதே, என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ்லயே நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கையில அப்படியே திரும்ப ரூமுக்கு போவாப்ல. உள்ளே போனாக்கா உள்ள கண்ணாடி போட்டு ஒரு தாத்தா நிக்கிறாப்ல. ராயல் ஃபிஷன் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பிரின்ஸ் உங்க அம்மா அதாவது குயின் தான் எங்களை அமுச்சு விட்டாங்க உங்களை ரெக்கவர் பண்றதுக்கு, வாங்க என் மந்திரவித்த முந்திரிகளை வச்சு உங்களை நான் குணப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விழிப்புணர்வு பண்ணல. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வருவேன், நீ ரெக்கவர் பண்றதுக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. இவன் நடந்துக்கிறத பார்த்து கூட இருக்கிற ராயல் எடுக்க சந்தேகம் வருதுன்னா பாத்துங்களேன், ஆக்சுவலா நம்மளோட பிரின்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ நல்லா அவன் தூங்கி எழுந்து அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு இருக்க வேலையில பிரதர் நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேர்ட் பிரின்ஸ் ஒருத்தன் வருவாப்ல. வந்து பார்த்துட்டு நிக்கலாம் அவன் மொழிக்கிற முறைய பார்த்தாலே தெரியுது ஹீரோவை கலாய்க்கிறான் வந்திருக்கான் அப்படின்றது. அருண் முதல்ல அவனுக்கு தெரியல அது தேர்ட் பிரின்ஸ்னு சொல்லிட்டு அங்க இருக்க நைட் சொன்ன பிறகு தான் தெரியுது, ஓ இவன் தானே அது, எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல, குத்துப்பட்டப்பவே வரல. நான் நினைச்சது நீங்க ரொம்ப பெட்டரான கண்டிஷன்ல தான் இருக்கீங்க, குத்துப்பட்டீங்கன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு டே அது ரெக்கவர் ஆகி நான் வெளியே வந்துட்டேன், என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசினுங்கிற, நீ அவ்வளவு அக்கறையோ நீங்க வந்திருக்க மாட்டியா, என்ன வேணும்னு சொல்லு. பாத்தியா நெக்கில இந்த புலி மூட்டை தடிக்கு போயிட்டு அந்த புல்ல போய் விழுற மாதிரி அவரோட கத்தியில அவனே ஊந்துட்டு அடி வாங்கி இந்த இடத்துல ரெக்கவரா நிக்கிறாப்ல. அவெல்லாம் என்ன பார்த்து கலாய்க்கிறான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கேட்டேன், நீங்க பேலாட் கிட்ட ஏதோ ஒரு பெட்டு கட்டினீங்களாமே நம்ம அங்கிள் கீழே, அதாவது டபுள் செயின் நீட்டு கூட டியூல் எது போறேன்னு சொன்னீங்களாமா, உங்களுக்கு ஓகேனா தகுதி எனக்கு கம்மி தான், இருந்தாலும் நானும் ஒரு டியூல் செயின் நீட்டு தான், ஸோ என் கூட சண்டை போறீங்களா அப்படின்னு அவன் சுத்தி வெளிச்சு எங்க வரான்னு தெரியுதா, ஹீரோவை அடிச்சு அசிங்கப்படுத்தணும் அந்த டைட்டில் அவன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கிறான். நல்லா கிடையாது. போன பிறகு யாரு எவரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கையில கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் தான் தேர்ட் பிரின்ஸ் கில்லியன் அவனோட பேரு, அவன் செம்ம டேலண்டானவன், சைல்ட்ஹுட்ல இருந்தே ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்ல 14 வயசுலயே வந்து அவன் 2 ரிங்க ஓன் பண்ணிட்டான், அதனால அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஓ அப்படின்னா டேலண்டான பையனாமா. அதன் பிறகு யுவர் ஹைனஸ் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான லெட்டர் எடுத்து வைக்கிறாங்க. யாரா அவன் காதல் கடிதம் மாதிரி இவ்வளவு எழுதி வச்சிருக்கானுங்க, எனக்கு எவன்டா எழுதிருக்கான்னு சொல்லி உரிச்சு பார்த்தாக்கா, ஐயோ எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு அது இந்த இடத்துல வந்து சாரி கேட்கற மாதிரியே நம்ம ஹீரோ சண்டை வலிக்கிறானுங்க. அதாகப்பட்டது விஷயம் என்னன்னா, இந்த 2 செயின் ஸ்வார்டை வந்து டிஃபீட் பண்ணேன் அப்படின்னு அங்கிள் கிட்ட பெட்டு கட்டின ரூமர் உலகம் ஃபுல்லா பரவி போயிட்டு நம்ம ஹீரோ யாருக்கெல்லாம் வம்பிழுத்து இருக்கிறானோ அவனுங்கெல்லாம் இவன் ரிவெஞ்ச் எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவன் ராயல் பிரின்ஸ்ன்றதால மேல கை வைக்க முடியுது, ஆனா இப்போ டியூல்ன்ற பேர்ல மேல கை வச்சு உரி நுரிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்கியூஸ், இதை பயன்படுத்தி இவன் அடிச்சு போட்டுடலாம், இவன் ஒரு ஜோபி கண்ணு தான், வாய் தான் இவனுக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பழித்தீக்கிறதுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியுது. இதை நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவன் அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக எல்லாரோட பேரும் நோட் பண்ணி வைக்க சொல்றான். அப்புறம் ரெகுலர் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஸ்வாடரா வேக்கண்ணா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் வேலைக்கே ஆகாது. முதல்ல உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ன்ற ஸ்கில் சுத்தமா கிடையாது, பரவாயில்ல உனக்கு பேசிக்ஸே சொல்லி தரேன்றதுனால சில எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த அங்கிள் நீ எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டுறாப்ல. டேய் எனக்கு நீ வந்து பொறுமையா சொன்ன கேட்டு இருந்திருப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லணுமா. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு உடம்பெல்லாம் அப்படியே நினைக்கி போகுது, என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மசில் பெயின்ன்ற மாதிரி சொல்ல, நேற்று ராயல் ஃபிஷன் வந்தாரு அவர் எதுவும் பண்ண முடியான்ற மாதிரி கேட்கும்போது இந்த மேஜிக் இருக்கு இல்லையா, மேஜிக் அந்த மசில்ஸ் எப்படி உடையறதுக்கு முன்னாடி இருந்தால் அதே மாதிரி தான் ரெக்கவர் பண்ணுமாமா. அதாவது அது இப்போ எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு மசில் வந்து மைக்ரோட்டியர் ஆகும், அதுலேருந்து டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணாத மாதிரி ரெக்கவர் பண்ணி விட்டாக்கா நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கான அர்த்தமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால தான் அவன் மேஜிக் பண்ணான்னு சொல்லியிருப்பான். அதை பார்க்கும்போது அவருக்கு லேட்டாக சரி ஓகே இவனுக்கு அதெல்லாம் உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துச்சு போல. என்ன பண்ணுறாருன்னா தலைவர் இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ, இதுதான் கிங்டமோட வெரி பேசிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபார்மேஷன் ஒரு ஸ்வாட் டெக்னிக் பயன்படுத்துறான்னு சொல்லி அவர் ஒரு டெக்னிக் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார். ஹீரோக்கு அப்படியே கொலையை நடுங்கி போயிடும். ஏன்னா அவர் பண்ற டெக்னிக் என்ன தெரியுமா, இவன் கடைசியா ஒரு டிராகன் ஸ்லே பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த லெஜெண்டரி டெக்னிக்கை பேசிக் அப்படின்னு சொல்லுவானுங்க. யோசிச்சு பாரு, அவன் லெஜெண்டரி டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு டிராகன் ஸ்லே பண்ணுவானா, அதுதான் வந்து பேசிக் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்மளோட 100% வந்து இன்னொருத்தரோட 10% அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஆயிடும். ஒரு மாதிரி டைம் கடந்து போனதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு என்ன சொல்றதே தெரியல. என்னப்பா தம்பி இதெல்லாம் பார்த்து நான் பார்த்துக்கினா கூட ஒரு நாள் செய்ய முடியாது, ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, நீ பேசிக்ஸை கத்துக்கிட்டாலும் இப்போ இந்த ஆரம்பிச்சாலும் செகண்ட் சேனை டிஃபீட் பண்றதுன்றது 6 மாசத்துல இம்பாசிபிளான விஷயம். பட் உனக்கு வேணும்னா அவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு உனக்கு ஒரு ஸ்வாட் மாஸ்டர் நீ அசைன் பண்ணிக்கோ, அவங்க உனக்கு எதனா சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லல. அதுக்கு தேவையே கிடையாது, எனக்கு யாரும் எதையும் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அவனே எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பான், எவ்வளவு பேரை டெவலப் பண்ணி விட்டுருப்பான், எவ்வளவு ஹீரோஸை வாழ்த்து விட்டுருப்பான். அவன் கிட்ட போயிட்டு டீச்சருக்கே டீச்சரா அப்படின்னு சொன்னாக்கா ஒத்துக்குவான். அவன் எனக்கு இந்த டெக்னிக்கா போதும்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கா அவன் திரும்ப வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அந்த டிராகன் ஸ்லேயர் டெக்னிக்கை வந்து கரண்ட்ல பேசிக் சொல்றாங்கன்னா ஒன்னு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவும் வந்து பயங்கரமான இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த டெக்னிக்கை ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண தெரியாம அவங்களுக்கு வந்து இருக்கணும். வில் டு ஸ்லே டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்திலே எனக்கு பவர் இருக்குது, நான் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்றேன்னா என்னோட அட்டாக் பவர் 100ன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டிராகன் எடுக்க எனக்கு 200 பவர் தேவை. அந்த மிச்சம் 100 பவர் நான் என்ன பண்ணுவேன்னா வில் டு ஸ்லே, எனக்கு ஒரு ஆசை, அந்த ஒரு பேராசை, ஒரு எப்படி சொல்றது டிவோஷன் ப்ரொமோஷன் என்ன நேஷன் ஆச்சு சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு கபடி பிளேயராகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா உள்ள போயிட்டு உங்களால் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடியும், ஆனா உங்க
உங்க டீம் தோக்குற மாதிரி இருக்கு, ஜெயிச்சா அவன கபிலா உன்னை நம்பிதான் இது ஆட்டத்துல கலக்கிட்டுவான்னு சொல்றாங்க. அந்த ஒரு இதோட போவீங்க பாத்தீங்களா, தக்காளி நான் போனா 2 பாயிண்ட் அடிச்சு தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியலனாலும் புஷ் பண்ணி அந்த வில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மன தைரியம் அதை வச்சு நீங்க அந்த 2 பாயிண்ட் எடுத்துன்னு வரீங்க இல்லையா, சோ அதுக்கு பேர் தான் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வாட்ல வில்லுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலி வந்து இந்த டைட்டிலே போட்டிருப்பாங்க சாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ யூஸ் பண்ற ஸ்வாட் டெக்னிக்ஸ்ல பாட்டுகளும் கலந்திருக்கும். அந்த பாட்டு அவங்களோட பவராவே திகழும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு சொன்னல, வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அந்த கபடி வீரர் உள்ள போயிட்டு அவரால் 1 பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல 2 பாயிண்ட் எடுக்கிறாரு. வெற்றி பெறும் பாட்டு அப்படின்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வாட்ஸ்மேன்ஸ்க்கும் ஒரு டிஃபரெண்டான பாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாரும் பயன்படுத்தல, நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் இதுக்கப்புறம் வர ஸ்டோரி தான் ரிவீல் ஆகும். நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து போக போக புரிய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சொல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காப்ல. அவன் வந்து பேசிக்ஸை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் பாடி அந்த கண்டிஷன் இல்லைன்றதுனால தினம் ட்ரைனிங் போயிட்டு இருக்காப்ல. அப்படியே ஒரு மாசம் கடந்து போகுது. அந்த டெக்னிக்ஸை நல்லா ரீஃபைண்டாக பண்றான். நல்ல அவனால் கேதர் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் அன்லாக் பண்ணிட்டான். முன்னாடி யூஸ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இப்போ யூஸ் பண்றாப்ல. அவனோட தொப்பை குறைய ஆரம்பிக்குது. அவனோட பார்வைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அதில் ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது, டே உனக்கு யாரும் நிறுத்துன்னே சொல்லலையாடா அப்படின்னு கத்துவாங்க பின்னாடி. ஹீரோ கையில இருக்க ஸ்வாடே டப்ப கட்டின்னு உடஞ்சு போயிடும். நான் பார்த்தா ஜோரா மழை. அந்த மழையில அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கும் தெரியுமா, இவன் ஒரு மாதிரி அன்கான்சியஸா அந்த ஸ்வாட ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கல, இடிமின்னல் வந்து அவனுக்கு எதிர இருக்க டார்கெட்டை தாக்கி இருக்கும். இவன் கண்டி கையில ரியல் ஸ்வாட வச்சிருந்தான் அப்படின்னா இவன் இந்த இடத்துக்கு செத்து போயிருப்பான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஃபோக்கஸ்டா அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு மடத்தனே அவர் சொல்றாரு. ஏன்னா நீ என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் லூசுத்தனமா இந்த மாதிரி கான்சியஸை லூஸ் பண்ணனா உன்னை சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியாது. லைக் ஒரு பாட்டு கேட்டு நல்லா ஜோரா கேட்டுக்கினே இருந்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்க லாரி அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதை தான் இது. ஹீரோ கை ஃபுல்லா ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு மாதிரி பயங்கரமா திட்டவும் இவனுக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இவன் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். நான் ஒரு ஸ்வாடா இருக்கும்போது அந்த ஃபைட்டு பேட்டில் அப்படின்றது அவனோட வாழ்வாதாரமா வந்திருக்கும். அந்த விஷயத்தை திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பான். ஆனா இந்த பாடியில அவனால பேசிக்கான மூவ்மெண்ட்ஸே பண்ணிருக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் எழுதி தொப்பக்கட்டின்னு ஊழ்ந்துடுறாப்ல. எப்படி சொல்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவனை தூக்கிட்டு போறாங்க. என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். அதாவது இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். இந்த கதை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சம்மரி சொல்லணும்னா, ஹீரோ ஒரு லெஜெண்டரி ஸ்வாடா இருந்திருப்பான். அப்படி லெஜெண்டரி ஸ்வாடா இருக்கும்போது என் டிசெண்டன்ட்டை பாத்துக்கடான்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லி விட்டு போயிருப்பான். ஃப்ரெண்டோட ஆசையை காப்பாத்தலான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டோட டிசெண்டன்ட் ஒரு பைத்தியக்காரனா இருந்திருப்பான். அந்த பைத்தியக்காரன் எடுத்து இவனை வீல் பண்றன்ற பேர்ல அவரோட வயித்துல அவனே சொருவிக்கிட்டு அப்ப அவன் இறந்து போகையில ஹார்ட்ல இருந்து அந்த சோல் இருக்கு இல்லையா, அது டைரக்டா அந்த இறந்து போன பையனோட பாடிக்குள்ள போயிடுது. அந்த இறந்து போன பாடிக்குள்ள போன அந்த சோல் தான் நம்ம ஹீரோ. சோ அவனுக்குள்ள ஏகப்பட்ட அத்தாரிட்டிஸ் இருக்கும். அதாவது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிருப்பான்னு சொன்னா இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி மாஸ்டர். அந்த லெஜெண்டரி மாஸ்டருக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். அவங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் ஆகும். உங்க டேர்ம்ல சொன்னா ஜெனடிக்ஸ் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பையன் வந்து எதுவுமே சின்ன சொல்லி ட்ரைனிங் எடுக்கிறதுனால ஜெனடிக்ஸ் எதுவுமே பாஸ் ஆயிருக்காது. ஹீரோ திரும்ப அந்த பாடியை ரீட்ரெயின் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பொட்டன்ஷியலும் வெளிவர ஆரம்பிக்குது. இவன் இதுக்கப்புறம் அந்த லெஜெண்டரி ஹீரோ அளவுக்கு பவர் அட்டைன் பண்ணுவானா, அண்ட் அந்த காலத்துல அவங்க ஸ்லே பண்ண மான்ஸ்டர்ஸை திரும்ப ஸ்லே பண்ற அளவுக்கு இவனுக்கு பவர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் இந்த கதை எடுத்துட்டு போவாங்க. அண்ட் இந்த கதையில வெறும் ஒரு 48 சாப்டர் தான் இருக்கு. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் எத்தனை போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.